அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை, ஆவி ஆத்துமா சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே ஆண்டவருக்கு நாம் செய்யக்கூடிய ரீசனபிள் சர்வீஸ், ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை. அந்த பல்லவியை மாத்திரம் இன்னும் ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயத்தோடு கூட, அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தோடு கூட அவருடைய உயர்த்துகிற அந்த கருத்திற்குள்ளாக நம்மை விட்டு கொடுத்து இதை நாம் சொல்லி முடிக்கலாம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் அடைத்து விட்டே. இன்னொரு முறை சத்தம் உயர்த்தி, என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் அடைத்து விட்டே. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே, ஐயா என்னை ஏற்றுக்கொள்ளும். இன்னொரு முறை கூட சொல்லி முடிக்கலாம். என் ஆவி ஆத்துமா சரீரம் முற்றும் அடைத்து விட்டே. என் ஆவி ஆத்துமா சரீரம் முற்றும் அடைத்து விட்டே. என்னை ஏற்றுக்கொள். சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் அல்லப்பா, எங்கள் சித்தம் அல்ல, எங்கள் விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்கென்றே வாழ, உயிர் பிழைத்திருக்க கிருபை தாரோ, கிருபை தாரோ, கிருபை தாரோ. உம்மை போல் எங்களை மாற்றும் ஆண்டவரே, உம்மை போல் எங்களை மாற்றும் ஆண்டவரே.